ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஜோதிடத்திற்கும் தொப்பைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு. என்னென்ன முழுமையாக பாருங்களேன், உங்களுக்கும் தெரியும். ஒரு சிலர் ஏன் வெயிட் இறங்குறது இறங்கலை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால தான். சரிங்களா? ஒரு லக்னம்னா என்ன, அவங்களுடைய உடல் அமைப்பை குறிக்கும் இல்லைங்களா? அவங்களுடைய இது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், இல்லாதவங்களுக்கு இது லக்னம் தாங்க ஒருத்தருடைய உடல் அமைப்பெல்லாம் குறைக்கும். பொதுவாக லக்னத்தை வச்சே ஒருவரனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அவர் அழகாக இருப்பாரா, அழகில்லாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். லக்னத்தில் இருக்க கிரகம், அப்புறம் லக்னத்தின் பார்க்கும் கிரகம், லக்னாதிபதியோட தொடர்புடைய கிரகங்கள், இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்லிடலாங்க. இப்படி தான் ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க தோராயமாக கேட்டுட்டு போவாங்க இல்லையா? இதை வச்சு தான் சொல்கிறது வழக்கம். சரிங்களா? அதனால் இந்த நிலையில் தொப்பை விழுறதுக்கு இன்றைய உணவும் காரணமாக இருக்குது. இருந்தால் கூட ஜோதிட அடிப்படையிலையும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாங்களா? தொப்பைக்கு காரணமான கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் பருமன், அகண்ட வயிறு அல்லது தொப்பை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, இதய பிரச்சனை, இதெல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? குரு பகவான் தான். ஒரு வகையில் காரணக்கர்த்தாவாக இருக்கிறாரு. என்னென்னா, லக்னத்தில் குரு இருந்தாலும் மேற்கண்ட பிரச்சனைகள் வருங்க. லக்னத்திலே குரு இருக்கும்போது குரு இருக்கும் இடம் எப்பயுமே கெடுப்பாருங்கிறது ஐதீகங்க. இதுங்க ஜோதிடம் அதுதான். அதனால் அந்த மேற்கண்ட பிரச்சனைகள்லாம் வரும். பார்க்கின்ற இடத்தை விருத்தி செய்வார் அப்படின்றது உண்டு இல்லைங்களா? அதுபடி பார்த்தாலும் உங்களுக்கு விருத்தி தானே செய்வார். அது ஒரு காரணம். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேகவான்னு சொல்லுவாங்க. குரு வாயு உடம்புக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா, இதனால தான் நம்ம வாயுவை தரும் கொண்டக்கடலையை குருவுக்கு தானியமாக கொடுக்குறோம். சரிங்களா? வியாழன் வாயுக்களால் உருவான கிரகம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்திலேயே சொல்கிறாங்க. அதனால தான் இந்த அடிப்படையில் தான் குரு லக்னத்தில் இருந்தால் உடல் பெருக்குங்க, தொப்பை சீக்கிரத்தில் வந்துடும். அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூவில் நம்ம குறைச்சிக்க முடியும், ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும். ஆனாலுமே கொஞ்சம் பல்ஜாக தான் இருப்பாங்க. அது உடம்பு தாட்டியமாக இருப்பாங்க. தொப்பையை ஓரளவுக்கு குறைச்சிக்க முடியும். ஆனாலும் தொப்பைக்கும் ஜோதிடத்திற்கும் சம்மந்தம் இருக்குதான். குரு லக்னத்தில் பலம் பெற்றிருக்கும் போது மேற்சொன்ன பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யுங்க. அதே போல் ஆட்சி குருவாக தனித்து இருந்தாலும் உடல் அதிகமாக இருக்கும், தொப்பை அதிகமாக இருக்கும். ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி. உச்ச பெற்ற குரு லக்னத்தில் இருந்தால் இந்த அடையாளங்கள் இன்னும் அதிகமாக இருக்குங்க. இப்போ குரு உச்சம் அடையிற இடம் இருக்கு இல்லையா? அந்த இடமே லக்னமாக இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருப்பாங்க. சரிங்க. இப்போ என்னென்னா, தொப்பை கண்டிப்பாக நிச்சயமாக யாருக்கு அப்படின்னு பார்த்தாலும் குரு லக்னத்தை பார்த்தாலும் அப்படிங்க. அப்புறம் லக்னாதிபதி குருவுடன் சேர்ந்து இருந்தாலும், குரு சந்திரனுடன் சொந்த ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால், சந்திரன் குரு சேர்க்கை இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கும். அப்புறம் குரு ஆட்சி பெற்ற வீடான தனுசு மீனத்தில் ஜாதகர் பிறந்திருந்தாலும், அதனால தாங்க தனுசு ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் தாட்டியமாக தான் இருக்காங்க. சரிங்களா? குரு உச்சம் பெரு கடகத்தில் ஜாதகர் பிறந்திருந்தார்னு வச்சுக்கோங்க, கடகராசிக்காரங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆரம்பத்தில் வேணால் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் பூசினா போல தான் இருப்பாங்க. அப்புறம் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி, விசாகம், புனர்பூசம் இருந்தாலும் அவங்களுக்கு தொப்பை நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் லக்னத்தில் அல்லது லக்னாதிபதியுடன் சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற நல்ல கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் தொப்பை கூட அழகை தருங்க. இதெல்லாம் ஒரு ரீசனு. நம்ம இது காரணம்னு வச்சுட்டு தொப்பை குறையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு குறைக்க முடியும். கொஞ்சம் தாட்டியமாக இருப்பாங்களே ஒழிய தொப்பையோடையே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அவங்க கொஞ்சம் பல்ஜாக இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல தாட்டியமாக அந்த மாதிரி ஆஜானு பகவானாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். நீங்கள்